Hi guys, welcome to Mupare Training Academy. So very good morning to all. இன்னைக்கு காலையில நான் படிச்ச தாங்க மாட்டேங்க எல்லாரும் ரெடியா வந்துட்டு இருப்பீங்க. சோ நீங்கலாம் படிச்சா நானும் தான் தாங்க கூடாது. அந்த மாதிரி படிக்கணும்ங்க. சோ நம்மளுடைய நான் படிச்ச தாங்க மாட்டேல நம்ம வழக்கம் போல தமிழ், இங்கிலீஷ், and உளவியல், மேத்ஸ் அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எஸ்ஐ தாண்டி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிசி மாணவர்களுக்கு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லைனா அந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா லாஸ்ட் வீக் நான் வெச்சது எல்லாமே இங்கிலீஷ் முதல்ல வர மாதிரி வெச்சேன். ஆனா இந்த வீக் வந்து இங்கிலீஷ் வந்து பின்னாடி தான் வெச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய நலன் கருதி லாஸ்டா வெச்சிட்டு இருக்கேன். சோ நம்ம வந்து நல்லபடியா படிச்சு வெச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய வீடியோக்குள்ள போங்க அப்படினா நீங்க சொல்றது கேக்குது. சோ வெரி குட் மார்னிங் டு ஆல். சோ இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியா போணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லபடியா படிங்க. படிச்சா மட்டும் தான் எல்லா நாளுமே நல்லபடியா நாள போகும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் என்ன வெச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் உளவியல்ல நமக்கு தரவு செயலாக்கம்ன்ற ஒரு பகுதியில கேட்பாங்கல்ல அத தான் வெச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிளேஷன். ஓகேவா, ஒரு கட்டம் கட்டி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த படத்துல என்ன தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ணணும். இங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில ஒரு குறிப்பிட்ட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லூரிகள். ஏன்றது ஒரு கல்லூரி, பி ஒரு கல்லூரி, சி டி இ எல்லாமே ஒரு கல்லூரிகள். சோ அந்த கல்லூரிகள்ல பிஏ பட்டப்படிப்பு, பிஎஸ்சி பட்டப்படிப்பு, பிடெக், பிகாம், பிசி எல்லாம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்கன்ற டீடைல்ஸ் தான் இந்த டேபிளேஷன் வந்து நமக்கு விளக்குது. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா சி கல்லூரியில பிஏ பாடத்தை படிக்கிறவங்க எத்தனை பேர்னா 220 பேர். அப்ப சிக்கு நேராவும் பிஏவுக்கு நேராவும் 220 பேர் இருந்தா சி கல்லூரியில் பிஏ பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 220. இதே பிடெக் இ காலேஜ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 180 பேர் படிக்கிறாங்க. பிடெக் இ காலேஜ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 180 பேர் படிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தான் நமக்கு இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டு இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும். சோ கேள்விகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த 2 கேள்விகளையும் நல்லா உன்னிப்பா கவனிங்க. முதல் கேள்வி, what is the total number of students studying BA and BSc in colleges C D E together? அப்ப தெளிவா கேட்டிருக்காங்க C D E ஆகிய கல்லூரிகளில் பிஏ மற்றும் பிஎஸ்சி பட்டப்படிப்பு படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப பிஏ பிஎஸ்சி படிச்சிருக்கணும். ஆனா என்னென்ன காலேஜ்ல? சிடிஇல படிச்சிருக்கணும். அப்போ சிடிஇ இந்த காலேஜ்ல பிஏவையும் பிஎஸ்சியும் படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற இந்த டேட்டாவை நீ ஆட் பண்ணி சொன்னா போதும். இப்ப இதுவும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 2 4 3 3 4 0. அதாவது சி கல்லூரியில மட்டும் இந்த 2 படிப்பையும் படிக்கிறவங்க 340 பேர். இது வந்து பாத்தீங்கன்னா 280 பேர். பார்த்தாலே சொல்லலாம். ஓகேவா, 180 ஓட ஒரு 100 கூட்டினா 280, 200 ஓட ஒரு 100 140 கூட்டினா 340. ஃபர்ஸ்ட் நான் இந்த நேரா இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே 0 8 8 16. ஓகேவா, 5 6 9. சோ 960 பேர் தான் சிடிஇ என்ற கல்லூரியில பிஏ மற்றும் பிஎஸ்சி பட்டப்படிப்பை சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையா இருக்கு. அப்ப ஆப்ஷன்ல 960 இருக்கான்றதை செக் பண்ணிடலாமா? எஸ், எக்ஸாக்ட்லி தி ஆன்சர் இஸ் பாம்பே. ஓகேவா, எக்ஸாக்ட்டா ஆன்சர் வந்து பாம்பே இருக்கு, ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடியிங் ஆல் தி गिवन டிகிரிஸ் இன் காலேजेस டி? டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிப்புகளையும் படிக்கும் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? அப்ப நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டி காலேஜ்ல, ஓகேவா, கல்லூரி டில படிக்கக்கூடிய அனைத்து பட்டப்படிப்புகளும். அப்ப டியோட ஸ்ட்ரென்த் தான் எனக்கு தேவை. டியோட ஸ்ட்ரென்த் கூட்டிடலாமா? சோ லாஸ்ட்ல பாருங்க எல்லாமே 0. சோ 0 8 8 ஒரு 2 10 14 15. நான் எப்பவுமே 10 ஆக்கிடுவேன். காமனா 10 எப்படி வரும்னு பார்ப்பேன். இப்போ இந்த 8யும் 2யும் கூட்டினா 10, 10ஓட ஒரு 4 14, இது 1 1 5 15. அப்ப இங்க ஒரு 1 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. சோ 950 பேர் தான் டி கல்லூரியில மொத்த பட்டப்படிப்புகளையும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையா இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அப்ப இந்த டேபிளேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகள் மிகவும் சாதாரணமான கேள்விகளாகவும் ரொம்ப சுலபமான கேள்விகளாகவும் தான் இருந்துச்சு. சோ இதை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருக்கலாம். சோ நம்மளுடைய அடுத்த क्वेश्चन செக்ஷன்ஸ்க்கு வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் டயகிராம். சோ வெண்படம் கேட்டிருக்காங்க. சோ வெண்படத்துல என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. which Venn diagram represents the relationship between women, mothers and engineers? பெண்கள் தாய் பொறியாளர்களை விளக்கக்கூடிய வெண்படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்படத்தை பொறுத்தவரையும் உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லபடியா யோசிக்க வைக்கணும். ஏன்னா ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन, மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ்ல மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चना பார்க்கக்கூடியது இந்த வெண்படம் கேள்வி தான். இந்த வெண்படம் கேள்விகளை புரிஞ்சுக்கிறதுல எடுத்துக்கணும். தாய் என்றாலே அவள் ஒரு பெண். பெற்ற பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பவள் தாய். ஓகேவா, அப்ப கண்டிப்பா ஒரு பெண்ணால தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அப்ப தாய்கள் எல்லாருமே பெண்கள் தான். அப்போ உள்ள இருக்கிற ஒரு வட்டத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன்? தாய், மதர்.
தாய்கள் எல்லாருமே என்ன பெண்கள். அப்ப அனைத்து தாய்களும் பெண்கள், அனைத்து தாய்களும் பெண்கள். சரி, பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜினியர்ஸ் எப்படி வருவாங்க? இன்ஜினியர் பெண்கள்ல சில பேர் இன்ஜினியரா இருக்கலாம். ஏன்னா பொறியாளர்கள் இப்ப நாங்கெல்லாம் இன்ஜினியர், நிறைய இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இசி, எலக்ட்ரிக்கல், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, பெண்கள்லயும் சில பொறியாளர்கள் இருப்பாங்க, ஆண்கள்லயும் சில பொறியாளர்கள் இருப்பாங்க. அப்ப பொறியாளர்களை மொத்தமா இதுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. அப்ப கொஞ்சமா உள்ள எடுத்துட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்தா தாய்கள்லயுமே சில பேர் பொறியாளர்களா இருப்பாங்க. அது என்ன சார் தாய்கள்ல பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருமணமாய் குழந்தைகளை பெற்றெடுத்த இன்ஜினியர் கூட இருக்காங்க. ஆமா, தான் ஐடி கம்பெனில வேலை செய்யற ஒரு மேரீடு உமன் கூட வந்து என்னவா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேபி கூட இருக்கலாம். ஓகேவா? அப்ப பொறியாளர்கள் அந்த தாய் கூட கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் வெளியே இழுத்து விட்டுறணும். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆண் பொறியாளர்கள், இங்க இருக்கவங்க எல்லாம் திருமணமாகாத பெண் பொறியாளர்கள், இங்க இருக்கவங்க எல்லாம் திருமணமாய் குழந்தைகளோட இருக்கக்கூடிய தாய் பொறியாளர்கள். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்படமான டி வெண்படம் தான் இந்த 3 வார்த்தைகளையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வெண்படமா இருக்குமே தவிர மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா? அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லிட்டு விடுபட்ட எண்ணை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னென்ன? 1, 3, 12, 60 கேள்விக்குறி. சோ இத பார்க்கும் போதே தெரியுது மோஸ்ட் நம்பர்ஸ் ஆர் கெட்டிங் மல்டிப்ளைட் பிகாஸ் வந்து நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு லார்ஜர் நம்பர். சோ 1ல ஆரம்பிச்ச ஒரு நம்பர் ஒரு 4வது ஸ்டெப்லயே ஒரு மிகப்பெரிய எண்ணா மாற போகுது அப்படின்னா கண்டிப்பா அது உள்ள என்ன இருக்கணும், ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். ஏன்னா ஒரு எண்ணை பெரிதாக்கக்கூடிய தகுதியே அந்த பெருக்கலுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப 1 எப்படிங்க 3 ஆக்கலாம்னா 1 3ஆல பெருக்குனா 3, 3 எப்படி 12 ஆக்கலாம்னா 3 4ஆல பெருக்குனா 12, 12 எப்படி 60 ஆக்கலாம்னா 12 5ஆல பெருக்குனா 60. அப்போ இங்க பாருங்க ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து கெட்டிங் மல்டிப்ளைட். சோ ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, கண்டினியூஸ் நம்பர்ஸ். ஒரு 3 4 5 சாரி நாட் ரிப்பீட்டட் நம்பர்ஸ், கண்டினியூஸ் நம்பர். சோ 3 4 5 அப்படி தொடர்ச்சியான எண்களால பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப 5க்கு அடுத்த நம்பரான 6ஆல பெருக்கப்படணும் இங்க வரக்கூடிய எண். அப்ப 60 × 6 என்னன்னு பாத்தீங்கன்னா 360. சோ the answer option is A. ஓகேவா? சோ A ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 360 தான் விடுபட்ட எண்ணை நிரப்பக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படும். அடுத்தது உங்களுக்கு 5th क्वेश्चन கேட்டிருக்காங்க. மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. உந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல படிப்பீங்க. சோ இந்த மொமெண்டம் என்ற வார்த்தை எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா EM OM NT UM இப்படி கோட் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த லாஸ்ட் 4 வார்த்தை சேஞ்சே ஆகலங்க. லாஸ்ட் 4 வார்த்தை சேஞ்ச் ஆகல. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா மாறிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 4மே என்ன இருக்கு மாறி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்க 4மே தலைகீழா மாறி இருக்கு. ஆனா லாஸ்ட்ல இருக்க 4மே எந்த சேஞ்சுமே இல்ல. அப்ப அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் கூட நீ எழுதணும். ஓகேவா? மேக்னெட்டிக். அப்ப லாஸ்ட் 4 வார்த்தைய எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. இத மட்டும் NGAM. அப்ப NGAM ETIC ன்னு சொல்லக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி தான் மேக்னெட்டிக்ன்ற வார்த்தையை மாத்தி எழுதக்கூடிய ஒரு குறியீட்டு சொல்லாக வந்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அமையும். அப்ப மேக்னெட்டிக்ன்ற வார்த்தையை எப்படி மாத்தலாம்? நெகாமெட்டிக் அப்படின்ற மாதிரி மாத்தலாம். ஓகேவா? சொல்லும் போது கூட தெரியாது அதே மாதிரி தான் வருது. ஓகே, எனிவே 5 क्वेश्चन பார்த்துட்டோமா? 6வது क्वेश्चन மேக்ஸ்க்குள்ள வந்துட்டோம். பண்ணிடுவோமா மேக்ஸ? ரேஷியோ A:B 3:4 நோ B:C 2:5 னு கொடுத்திருந்தா A:B:C என்னன்னு கேட்பாங்க. சோ ஈஸியான ஒரு கேள்விதான். A:B 3:4 நோ B:C 2:5 னு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு மெத்தட், கிராஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லனா வேற மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம வேற மெத்தட்லயே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கிராஸ் அண்ட் மெத்தட் இதுக்கு ஒன்னு சொல்லிட்டு 4 வேரியபிளுக்கு ஒன்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ இதுவே பார்த்தலாம். முதல்ல என்ன கேக்குறாங்க ஆன்சர்? A:B:C மூணுத்தையும் காண சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் A வந்து 3, B வந்து 4, அங்க B வந்து 2, C வந்து 5. ஓகேவா? அப்ப 3:4 2:5 நேரா எழுதிட்டேன். இப்போ இந்த பக்கத்துல காலியா இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பக்கத்துல இருக்கவங்க தான் பிடிச்சுப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வரல, பக்கத்து ஸ்பேஸ் காலியா இருந்துச்சுன்னா என் பேக்கை தூக்கி வைப்பேன், என் வாட்டர் கேனை தூக்கி வைப்பேன், என் திங்ஸ் எல்லாம் தூக்கி வைப்பேன். அப்போ ஒரு இடம் காலி ஆச்சுனாலே பக்கத்துல இருக்கவங்க போய் பிடிச்சுக்குவாங்க டக்கு டக்குன்னு. அதே மாதிரி தான் இங்க 4 இருக்கானா அந்த 4 போய் பக்கத்துல இருக்க இந்த இடத்தையும், இங்க 2 இருக்கானா இந்த 2 போய் இந்த பக்கத்துல இருக்க இந்த இடத்தையும் பிடிச்சுப்பான். இப்போ நேரா மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கம்மா. 3 2 பெருக்குனா 3 2 6, 4 2 8, 4 5 20. சோ இதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகலன்னா அப்படியே விட்டுருங்க. கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணணும். சோ கேன்சல் பண்ணலாமா? கண்டிப்பா 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். 2 டேபிள்ல இவர் 3 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ். சோ இதுக்கப்புறம் இது கெட்டிங் கேன்சல் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது.
சோ 3:4:10 தான் இந்த கேள்வியினுடைய பதில். ஓகேவா? அப்ப A:B:C னுடைய மதிப்பு என்னது? 3:4:10. சரியாச்சா? ஓகே. அடுத்தது ஏழாவது क्वेश्चन இதே மாதிரி ரேஷியோ क्वेश्चंस தான். இப்போ இத நீங்க போடலாமா? நமக்கு இங்க கேட்டிருக்கிறது A:B:C:D. அப்போ A:B:C:D. ஃபர்ஸ்ட் A:B என்ன? 1:2. B:C என்ன? 3:2. C:D என்ன? 1:3. சோ இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேसेस நிறைய கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப பக்கத்துல இருக்கவங்கள வச்சு புடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க 3 இங்க இருக்கானா அப்ப இந்த இடத்த 3 புடிச்சுப்பான். அந்த 2 அங்க இருக்கானா அந்த இடத்த 2 புடிச்சுப்பான். இங்க 2 இடம் காலியா இருக்கு ஆனா 1 தான் பக்கத்துல இருக்கான். அப்ப அந்த 1 தான் வந்து இங்க புடிச்சுப்பான் 2 இடத்தையும். ஓகேவாமா? 1 எல்லாம் இப்படி எழுதிறேன். அப்ப இந்த பக்கம் என்ன காலியா இருக்கு? 2 தான் பக்கத்துல இருக்கானா இந்த 2 இடத்தையும் 2 புடிச்சுப்பான். அவ்வளவுதான். இந்த மாதிரி கேப்பை ஃபில் பண்ண உடனே டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிடுங்க? பெருக்கி எழுதிடுங்க. 1 3 3 3 1 3 எல்லாத்தையும் பெருக்கிட்டேன். 2 3 6 6 1 6 2 2 4 4 1 4 2 2 4 4 3 12. சோ இது எதனா பொதுவான வாய்ப்பாட்டால அடிபடுமானா கண்டிப்பா அடிபடாது. ஏன்னா இதெல்லாம் 2 டேபிள்ல அடிபடும். ஆனா 3 2 டேபிள்ல அடிபடாது. சரி இதெல்லாம் 3 டேபிள்ல அடிபடும். ஆனா 4 3 டேபிள்ல அடிபடாது. அந்த மாதிரி நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப as it is இதுலயே விட்டுருங்க. சோ 3:6:4:12. 3:6:4:12. அப்ப இந்த கேள்வியினுடைய பதில் வந்து 3:6:4:12. ஓகேவா? அடுத்தது எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா find the fourth proportion. நான்காவது விகித சமன் காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது விகித சமன்ல எழுதணும். 3:9:12:. இதுதான் விகித சமன். ப்ரொபோர்ஷன்ல எழுதுறது. அப்ப அந்த உங்களுக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது நம்பர் கேட்பாங்க. அப்ப 3 நம்பர் இப்படி தான் எழுதணும். இந்த மாதிரி எழுதினீங்கனாலே உள்ள இருக்கிற இந்த 2 நம்பரை பெருக்குனா வர மதிப்பு வெளியில இருக்கிற இந்த 2 நம்பரை பெருக்குனா வர மதிப்புக்கு எப்படி இருக்கணுமா? சமமா இருக்கணுமா? புரியுதா? இது ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் 2 வழி சொல்றேன். இதுல ஒரு வழி. உள்ள இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்குனா வர மதிப்பு வெளியில இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்குனா வர மதிப்புக்கு சமமா இருக்கணுமா? அப்ப 12ஐயும் 9ஐயும் பெருக்குனா என்னமா கிடைக்கும்? 12 9s. 12 9s சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு பெருக்கணுமா? இந்த ஒரு பெரிய நம்பரை கூட பெருக்க தெரியல அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. இதையே நீங்க நான் சிம்பிளா சொல்லி தரேன். இந்த 12ன்றத 2ஆ பிரிச்சுக்கோங்க. 10 + 2ன்னு பிரிச்சுக்கோங்க. 19 90. 2 9 18. இது ரெண்டுத்தையும் கூட்டினா கூட ஆன்சர் 108. புரியுதா சொல்றது? உனக்கு 12 × 9 வேகமா பெருக்க தெரியலனாலும் இந்த 12 இப்படி பிரிச்சுக்கோங்க. 12 10 + 2ன்னு பிரிக்கலாமா? 12. அப்ப 10ஐயும் 9ஐயும் பெருக்கினா 90, 2ஐயும் 9ஐயும் பெருக்கினா 18, ரெண்டுத்தையும் கூட்டினா 108 முடிஞ்சிருச்சு. வேகமா மல்டிப்ளை பண்ணாங்க. அப்போ 108. அப்ப வெளியில இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்கினாலும் உனக்கு என்ன வரணும்? 108 வரணும். அப்ப எதோட பெருக்கினா 108 வரும்னா ஆப்வியஸ்லி 36ஓட பெருக்கினா 108 வரும். 36ஓட பெருக்கினா 108 வரும். ஓகேவா? அப்ப அது ஒண்ணு. இது ஒரு மெத்தட். இல்லையா? வேற என்ன மெத்தட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ என்ன எழுதுன? 3:9:12 எழுதுனேன். இந்த நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுத்தா உனக்கு 4வது நம்பர் இங்க வர வேண்டிய நம்பர் கிடைக்கும். 4 கிடையாதுமா, இங்க வர வேண்டிய क्वेश्चन மார்க்ல இருக்க நம்பர் கிடைக்கும். நடுவுல இருக்க 2 நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுக்கணும். செகண்ட் × 3 டிவைடட் பை ஃபர்ஸ்ட். இப்போ இத அடி பார்க்கலாம். இது ஒரு முறை, இது 4 முறை. 9ஐயும் 4ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 36. சோ அகைன் the answer is same na? கரெக்ட்டா? சரி. அடுத்தது 9வது கேள்வி. இல்லம்மா 9வது கேள்வி என்ன சொல்றாங்க? find the inverse ratio. கொடுக்கப்பட்ட ஒரு விகிதத்தினுடைய தலைகீழ் விகிதங்களை காண்க அப்படின்னு சொல்றாங்க. 3:2:1 இனுடைய தலைகீழ் விகிதம். கரெக்ட்டா? உடனே 1:2:3 சார். தலைகீழா தான் சொல்லிருக்காங்க. எழுதிட்டேனே, புரிஞ்சிச்சு. இவ்வளவு சீக்கிரம் மார்க் எடுக்க விட்டுருவாங்களா? இந்த மாதிரி போட்டு ஆப்ஷன் ஏவே வச்சு உன்னை கவுக்கணும்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது ஆன்சர். அப்ப எப்படி சார் பண்ணணும்? நான் ஒண்ணுமே இல்ல. 3:2:1 இந்த 3 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கலாமா? 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தா எனக்கு தெரிஞ்சு 6. அதுதான் எல்சிஎம். 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா என்னது? 6. 6ல 3 எத்தனைமா இருக்கும்? 2. உங்ககிட்ட 6 ரூபாய் இருக்குன்னா அதுல எத்தனை 3 ரூபாவா பிரிப்பேன்? 2 3 ரூபாவா பிரிப்பேன். 6ல எத்தனை 2 இருக்கும்? 3. 6ல எத்தனை 1 இருக்கும்? 6. அவ்வளவுதான். அப்போ இந்த விகிதங்களுடைய தலைகீழ் விகிதம் என்னது? 2:3:6. டி ஆப்ஷனை தவிர ஏ ஆப்ஷன் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்சிஎம் எடுத்து அப்படியே எத்தனை இருக்குன்றதை எண்ணி போடுங்க. டக்கு டக்குன்னு வந்துரும்.
ஓகேவா? அப்ப உனக்கு என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அதனுடைய தலைகீழ் விகிதத்தை கேட்டாங்கன்னா ஜஸ்ட் டேக் த எல்சிஎம், அதுல எத்தனை பங்கு இருக்குன்றத சொல்லிடுங்க. சரி, இப்போ நான் உனக்கு ஒரு क्वेश्चन கொடுக்கட்டுமா? சரி, சிம்பிளா கொடுக்குறேன், எனக்கு நீங்க போடாமே கூட ஆன்சர் சொல்லலாம், பார்ப்போம். 1:2:3 இனுடைய தலைகீழ் விகிதம் என்னன்னு சொல்லுங்க. 1:2:3 இனுடைய தலைகீழ் விகிதம் டக்குன்னு சொல்லலாம், சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. So comment your answer in comment box, leave your comments. ஓகேவா? சரி, அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வி ஒரு நல்ல கேள்வி. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. இரண்டு எண்களின் விகிதம் முறையே 6:5. ஏதோ ரெண்டு நம்பர், ஒரு நம்பரை y-ன்னு எடுத்துக்கோ, இன்னொரு நம்பரை x-ன்னு எடுத்துக்கோ. ஏதோ ஒரு ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பரும் என்ன விகிதத்துல இருக்கான்? 6:5 இருக்கான். அந்த இரண்டு எண்களுடனும் 15 கூட்டும் பொழுது என்னத்தை கூட்டுறாங்க? 15 கூட்டுறாங்க. இந்த ரெண்டு நம்பரோடய நீ 15 கூட்டினா விகிதம் என்னன்னு மாறுதான்? 9:8 மாறுதான். அப்படின்னா அதிலுடைய பெரிய எண்ணை காண்க, அதில் பெரிய எண்ணை காண்க. இதுதான் கேள்வி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டக்குனும் போடலாம் இந்த கேள்வியை. சொல்றேன் பார்த்துக்கோங்க. ரெண்டு நம்பர் 6:5 ரேஷியோல இருக்கு, அது கூட 15 கூட்டினீங்கன்னா என்னன்னு மாறுதான்? என்னன்னு மாறுது? 9:8 மாறுதான். சரி, இப்போ பெரிய எண்ணை காண்கன்னு தான் கேள்வியே. பெரிய எண் எந்த விகிதத்துல இருக்கும்? பெரிய விகிதத்துல தான் இருக்கும். எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட விகிதமும் பெருசா தானே இருக்கும். அப்ப 6ன்றது தான் எனக்கு பெரிய எண். அப்ப என்னுடைய எண் கண்டிப்பா 6ஆல் அடியக்கூடிய ஒரு எண்ணா தான் இருக்கணும். அதுதான் விதி. என்னுடைய எண் 6ஆல் அடிப்படக்கூடிய ஒரு எண்ணா இருக்கணும், பெரிய எண். அப்போ 21 6வது வாய்ப்பாட்டால் வருமா? வராது. 40 6வது வாய்ப்பாட்டால் வருமா? வராது. அப்போ பெரிய எண் 1 24 இருந்திருக்கலாம், இல்ல 30 இருந்திருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். எனக்கு கண்டுபிடிச்சேன், பெரிய எண்ணை கண்டுபிடின்னு சொல்லிட்டான். பெரிய எண்ணுன்றது 6 பங்கு. அந்த 6 பங்கால அடியக்கூடிய ஒரு விடை, அந்த 6 பங்கால இவனுங்க ரெண்டு பேரும் அடிய மாட்டானுங்க, அதனால அவனுங்களை ஒமிட் பண்ணிட்டேன். இவன் 6ஆல் அடிவான், அதனால இவனுங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஆன்சர்ன்றதை வச்சிருக்கேன். சரிங்க சார், இப்போ நான் எப்படி ஃபைனல் பண்றது அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ பெரிய எண்ணை காண்கன்னு சொல்லிட்டான். 24 இருக்கலாம் அல்லது 30 இருக்கலாம்ன்றது சந்தேகத்துல இருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு க்ளூ கொடுத்துருக்கான். அந்த பெரிய எண்ணோட 15 கூட்டினீங்கன்னா, பெரிய எண்ணோட 15 கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் எதால அடிப்படணும்? 9ஆல அடிப்படணும். இப்போ நான் 24ன்னு ஒரு சந்தேகத்துல வச்சுக்கிறேன். 24ன்றது ஒரு சந்தேகம். 24ஓட 5 கூட்டி பார்க்கறேன். 4 ஒரு 5 9 3. 39ன்றது 9ஆல அடிபடுமா? படாது. அப்ப 24 இல்ல. அப்ப ஆன்சர் 30 தான். வேணா செக் பண்ணிக்கோங்க. 30 5 45. 45 5ஆல் அடிபடுமா? சாரி 9ஆல் அடிபடுமா? அடிபடும். அப்ப விடை 30 தான். சரி, நான் எதுக்கும் உனக்கு இத சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து எப்பவுமே ஒரு பங்கு 6x 1 5x. முதல்ல இருக்கிறது எப்பவுமே x ன்னு எடுத்துக்கணும். ரெண்டு ரேஷியோவையும் x ன்னு எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரேஷியோவை x ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இத வச்சு ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. 6x + 15 கீழே 5x + 15. புரியுதா? அப்போ மேலே எழுதுறவர் x பத்தி, கீழே எழுதுறது y பத்திமா? புரியுதா? அப்போ 6x கூட 15 கூட்டினா x எப்படி மாறுமா? 9ஆ மாறும். 5x கூட 15 கூட்டினா y எப்படி மாறுமா? 8ஆ மாறும். இப்போ இத குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா? ஓகேவா? 8 6 48x 48x 15 8 18 80 5 8 40 பெருக்குனீங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டினா 120. ஓகேவா? சரி, 9 5 45x பிளஸ் 9 × 5 5 ஒரு 9 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 6 120 நினைக்கிறேன். ஐ திங்க் சரி 10 × 9 90, 5 × 9 45. சோ 90 135. சாரி 135. சரி, இப்போ 8 5 120னா 9 5 135. சரியா தான் போச்சு. கரெக்ட். இப்போ பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். இவங்க எல்லாம் x, இவங்க எல்லாம் கான்ஸ்டன்ட். பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோ. 48x - 45x 135 - 120. சரியா? எது பெருசோ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோ. இப்போ 48x ல 45x போச்சுனா எவ்வளோ? 3x. 135ல 120 போச்சுனா எவ்வளோ? 135ல 120 15. அப்ப x கண்டுபிடிக்கணும்னா 5/3. இந்த 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா வகுத்தல் ஆயிடும். அப்ப x இன் மதிப்பு என்ன வந்துருச்சு? 5. அந்த x இன் மதிப்பு 5 எடுத்துன்னு போயிட்டு இந்த பெரிய எண்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 6 × 5 எவ்வளவு வந்துச்சு? 30. சோ ஆன்சர் 30. ப்ரூவ் பண்ணிட்டோமா? அதை தான் क्वेश्चन போடாததுக்கு முன்னாடி நான் கத்து கொடுத்தேன். ஒரு क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டா
ஆப்ஷன்ஸ் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். சரியா? இப்ப வாங்க தமிழ். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒருமை பன்மை, நான் என்றால் ஒருமை, நாங்கள் என்றால் பன்மை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்ப இந்த மாதிரி நீங்க படிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்களேன். நான் நூலகத்திற்கு சென்றோம் அப்படின்னு வருமா? எங்கன்னா வருமா? சென்றோம் என்பது பன்மைக்குரிய வார்த்தை. சென்றோம் என்பது யாரு? பன்மைக்குரிய வார்த்தை. ஆனா முன்னாடி சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? சிங்குலர். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனா? ஒருமை. ஓகேவா? அப்போ நான் நூலகத்திற்கு சென்றேன்னு சொல்லலாமே தவிர சென்றோம்னு சொல்ல முடியாது. அப்ப இது தப்பு. கீழே பாருங்க, நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் சொல்லலாம். அப்ப இதுதான் கரெக்ட். மேற்கூறி எதுவும் இல்லைன்னு வராது. நாங்கள் நூலகத்திற்கு சென்றேன்னு வராது. நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம், இதுதான் சரி. ஓகேவா? இது மாதிரி தான் கேட்பாங்க. சிம்பிளா இருக்கும் ஒருமை பன்மை பிழை. அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். 12வது கொஸ்டின் சொல்றீங்களா? அப்போ பார்க்கலாமா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் சொல்லுங்க பார்க்கலாங்க. ராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன்னுயிரை ஈந்தார். ராணுவ வீரர்கள் சொல்லிட்டாங்க. வீரர்கள்னாலே என்னதுமா? பன்மை. ஆனா இங்க என்ன பண்ணா? ஈந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பன்மையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொடர் ஒருமையை கொண்டு எல்லாம் முடியாது. அப்ப ராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன் உயிரை ஈந்தனர் அப்படின்னு சொல்லலாம். இது கரெக்டா இருக்கும். இதுவும் வராது. ராணுவ வீரர் இது ஒருமை, ஆனா ஈந்தனர் பன்மையை கொண்டு முடிச்சிருக்காங்க. அப்ப இதுவும் வராது. ஆன்சர் அகைன் என்னது? சி தான். புரியுதா? ஓகே. அடுத்தது 13வது கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுவும் அதேதான். கண்ணகி சிலம்பை உடைத்தால். கண்ணகி சிலம்பை உடைத்தார்கள். கண்ணகி சிலம்பை உடைத்தன. கண்ணகி சிலம்பை உடைத்தனர். இது அக்ரிணைக்கு சொல்லக்கூடியது. உடைத்தன. மாடா ஆடா? கண்ணகி. கண்ணகி வந்து ஒரு உயிருள்ள ஒரு பெண். மதுரையவே எரிச்சுட்டு போயிருக்காங்க. உடைத்தன அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணை ஆடு மாடு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப தப்பு. உடைத்தனர் பன்மை, உடைத்தார்கள் பன்மை. இது ரெண்டுமே பன்மைக்கு தான் சொல்லணும். அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகாது? வராது. அப்ப கண்ணகி என்ற ஒரு பெண் சிலம்பை உடைத்தால். பெண் பார் ஒருமை விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப உடைத்தால் என்பது ஒரு பெண்ணுக்குரிய ஒரு ஒருமை விகுதி. அதனால அதை கொண்டு முடிஞ்சதுனால கண்ணகி சிலம்பை உடைத்தால்னு சொல்றதுல தப்பே கிடையாது. அடுத்தது 14. என்ன கொடுத்திருக்காங்க? அவர்கள் சான்றோர்கள் அல்ல. அவர்கள் சான்றோர்கள் அன்று. அவர்கள் சான்றோர்கள் அல்ல. அவர்கள் சான்றோர்கள் அல்லன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன் இதை நான் கமெண்ட்ல சொல்றேன்னா, என்னுடைய நான் படிச்சா தாங்க மாட்டேன் சீரியஸ் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்பதான் ரொம்ப கூட கிடையாது, ஒரு போன மாசம் வச்சுக்கோங்களேன், இதுல வந்து நான் இந்த எதிர்மறை வாக்கியங்கள்னு ஒரு டேபிளேஷன் போட்டு நீனா என்ன போடணும், நீவீர்னா என்ன போடணும், நீங்கள் என்ன போடணும், நான்னா என்ன போடணும், அதுனா என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ல அல்லீர் அது மாதிரி நிறைய அன்று இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மறக்காம ஞாபகம் இருக்கான்றதை செக் பண்றதுக்கு எத்தனை பேர் அதை நோட்ஸ் போட்டு எழுதிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்றதை செக் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரியான விடையை சொல்லுங்க. நான் நடத்திருக்கேன், அது மறக்காம இருக்கணும்ன்றதுனால நல்லாவே நடத்தினேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, இந்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது சொல்லுங்க. மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின. மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பியது. மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின. சோ இது மாதிரி 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மலர் மலர்ந்து மனம் பரப்பின. பரப்பினன்றது பன்மைக்கு தான் சொல்லுவாங்க, ஒருமைக்கு பரப்பியதுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்போ இது இதை கொண்டுதான் முடிஞ்சிருக்கணும், இதுதான் இதை கொண்டு முடிஞ்சிருக்கணும். அப்ப ஏவும் தப்பு பியும் தப்பு. மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின இது சரியாதான் இருக்கு. ஏன்னா மலர்கள் என்பது பன்மை, பரப்பின என்பதும் பன்மை. பன்மை இது வந்து பன்மை விகுதியை கொண்டே முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது 16th question. Choose the correct verb form. Lalita. Lalita has dash medical leave and is expected to join daily on next Monday. சரி, next Monday. ஓகே, லலிதா வந்து கரெக்ட் verb இங்க வந்து போட சொல்றாங்க. லலிதா இந்த சென்டென்ஸ் முதல்ல படிங்க. நான் இங்கிலீஷ் ஈஸிமா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிச்சுக்கோ. சென்டென்ஸ் படிச்சு அதுக்கான தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுக்கோ, அப்புறமா நம்ம ஆன்சரை தேடுவோம். ஆன்சர்லாம் வருமா ஒன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா. இப்ப பாருங்க, லலிதா is in medical leave and is expected to join daily on next Monday. இந்த டெய்லி இருக்க வேண்டாம், join on next Monday மட்டும் போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா லலிதா வந்து மெடிக்கல் லீவ் எடுத்திருக்காங்க, அடுத்த வாரம் திங்கட்கிழமையில இருந்து வேலைக்கு வந்துடுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த ஆஸ் வந்திருக்கா, இந்த ஆஸ், இந்த ஹேடு, இந்த ஹேவ்,
இவங்கெல்லாம் வந்தாலே இவங்க பக்கத்துல verb 3 தான் போடணும். இவங்க பக்கத்துல verb 3 தான் போடணும். இங்க கொடுத்திருக்கக்கூடிய verb பாருங்க எல்லாமே டேக்கு, டுக்கு, டேக்கனு, டுக்குடு இப்படின்னு இருக்கு. இப்போ இதனுடைய பேஸ் verb என்னன்னா டேக். இதுதான் verb 1 present tenseக்கு போடுறது. டேக்கினுடைய verb 2 வந்து டுக்கு. அதனுடைய verb 3 வந்து taken. verb 3 வந்து taken. அப்போ இந்த டேஷ்ல யார் வரணும்னா taken வரணும். Lalita has taken medical leave and is expected to join on next Monday. புரியுதா? as add have எல்லாம் வந்துச்சுனா பக்கத்துல verb 3 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 17வது क्वेश्चन. Veena dash by the time we dash. ஓகே. இது வந்து நம்ம போன வாட்டி ஒரு வீடியோல பார்த்திருப்போம். நான் ஸ்டேஷன் போறதுக்குள்ள ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு அப்படினு சொல்லுவாங்க. இப்போ Veena had left. Veena had left by the time we arrived. நாங்க போறதுக்குள்ள Veena என்ன பண்ணிட்டா? கிளம்பி போயிட்டா. Veena had left by the time we arrived. ஓகேவா? சோ இது past perfect tenseல சொல்லணும். அடுத்து the cabinet dash on the bill next week. இங்க பாருங்க next weekன்றது என்ன டென்ஸை குறிக்குதுன்னா future tense குறிக்குது. next weekன்றது என்ன டென்ஸை குறிக்குது? future tense. அப்ப decide என்ன வரணும்னா futureல வரணும். so will decide. Bombay will decide. புரியுதா? சரி. அடுத்து 19வது क्वेश्चन. choose the simple present tense from the following sentences. simple present tense கேட்டிருக்காங்க. இதுல simple present tense நீ குறிக்கணும். இதுல எதுனா இந்த gotten பார்த்த உடனே இது என்ன டென்ஸ்னு சொல்லிடுவேன்? past tense. மிஸ்டுன்னு வேற இருக்கு. அப்ப இது கிடையாது. the train as வந்துச்சுனா perfect tenseல வரும். asல அந்த as add have ல வந்துச்சுனா perfect tense. அது இது கிடையாது. Deepak drinks coffee every morning. தினசரி ரொட்டீனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது present tense. அப்ப ஆன்சர் C முடிஞ்சிச்சு. இந்த was going இருந்துச்சுனா இது past continuous. was going இருந்துச்சுனா அது என்னது? past continuous. அப்ப அதுவும் கிடையாது. முடிஞ்சிச்சா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन வாங்க போயிடலாம். என்னன்னா choose the present perfect tense சொல்லிருக்காங்க. present perfect tenseனாலே has இருக்கணும் இல்லனா have இருக்கணும். அவ்வளவுதான். இத தேடுங்க. has இருக்கா? இங்க இருக்கு. வேற எதுலனா இருக்கா? இல்ல. அப்ப இவன் தான் present perfect tense. இது வந்து present tense. goes ன்னு இருக்கும்போதே present tense. will be அப்படினு இருக்கும்போதே இது வந்து future ஏதோ perfect tense. is playing அப்படினாலே present continuous tense. அப்ப as have ன்னு பார்த்த உடனே இது முடிவு பண்ணிடுவேன். the baby has eaten all the chips. அதுதான் வந்து சரியான விஷயம். ஓகேங்களா? சோ இவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு கத்துட்டு இருக்கீங்க வீடியோல. இதே மாதிரி தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா நிறைய விஷயத்தை கத்துக்கலாம். சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.